அண்மைச் செய்தி. அனகாபுத்தூரில் அடையாறு ஆற்றங்கரையோரம் ஆக்கிரமிப்பு அகற்றப்படுவது குறித்து தமிழக அரசு விளக்கம் அளித்திருக்கிறது. முன்பாக அந்த பகுதி மக்கள் தொடர்ந்து இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வந்தனர். இவ்வளவு காலமாக இங்கே தங்கியிருக்கிறோம், நாங்கள் வேறு எங்கு செல்வது என்பதாக அவர்கள் வேதனையையும் வெளிப்படுத்தியிருந்தனர். இந்நிலையில் அது குறித்து தமிழக அரசு விளக்கம் அளித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஸ்டாலின் இணைந்திருக்கிறார். ஸ்டாலின், தமிழக அரசினுடைய விளக்கத்துல என்ன சொல்லியிருக்கிறார்கள்? இந்த பகுதி மக்களுடைய கோரிக்கைகள் பரிசீலிக்கப்பட்டிருக்கிறதா? என்ன விவரம்? திலகவதி, நீங்க குறிப்பிட்டபடி அனகாபுத்தூர் அடையாறு ஆற்றங்கரையோரம் வசிக்கக்கூடிய பொதுமக்களை ஆக்கிரமிப்பினர் கூறி கடந்த 2 நாட்களாக அந்த ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டு வரக்கூடிய ஒரு சூழல்ல இது தொடர்பாக தமிழ்நாடு அரசு தன்னுடைய விளக்கத்தை அளித்திருக்கிறது. நதிநீர் சீரமைப்பு திட்டம் என்பதாலும் மழைக்கால வெள்ளத்தடுப்பு காரணங்களுக்காக ஆற்றங்கரையில் வசிக்கும் ஆக்கிரமிப்பாளர்களை அரசு உரிய உதவியுடன் மறுகுடியிறக்கம் செய்து வருவதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்திருக்கிறது. மேலும் உயர்நீதிமன்றத்துடைய உத்தரவின் அடிப்படையிலேயே ஆற்றங்கரையில் வசித்து வரக்கூடிய ஆக்கிரமிப்பாளர்கள் மறு குடியமர்வு செய்யப்பட்டு வருவதாகவும் மறு குடியமர்வுக்கு ஒப்புதல் தராத ஆக்கிரமிப்பாளர்களை உடனடியாக அப்புறப்படுத்த உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதாகவும் தற்போது தமிழ்நாடு அரசு தெரிவித்திருக்கிறது. அடையாறு ஆற்றங்கரையில் உள்ள ஜோதி ராமலிங்கம் நகர், திடீர் நகர், ஜோதி அம்மாள் நகர், சூர்யா நகர், மல்லிகைப்பூ நகர் ஆகிய 5 இடங்களில் வசித்து வரக்கூடிய குடும்பங்களுக்கு 390 சதுரடி பரப்பளவில் அனைத்து வசதிகளுடன் கூடிய வீடுகள் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் மூலமாக சுமார் 17 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வீடுகள் கட்டப்பட்டு இலவசமாக வழங்கப்பட உள்ளதாக தமிழ்நாடு அரசு இதன் மூலமாக தெரிவித்திருக்கிறது. பயனாளிகளுடைய குடும்பம் ஒன்றுக்கு இடம் மாற்றப்படியாக ஒரு முறை ரூபாய் 5000 வாழ்வாதார உதவிக்காக மாதம் ரூபாய் 2500 என்ற அடிப்படையில் ஒரு வருடத்திற்கு ரூபாய் 30,000 என்றும் மின்சார இணைப்பு கட்டணம் ரூபாய் 2500 என்ற அடிப்படையில் ஒவ்வொரு குடிமகனுக்கும் வழங்கப்பட்டு வருவதாகவும் தமிழ்நாடு அரசு தெரிவித்திருக்கிறது. அனகாபுத்தூரில் இந்த அடையாறு ஆற்றங்கரை உள்ள இந்த பகுதிகளை பொறுத்த வரைக்கும் 593 குடும்பங்களுக்கு தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் மூலமாக ஐலாவரம், கீரப்பாக்கம், பெரும்பாக்கம் மற்றும் நாவலூர் ஆகிய இடங்களில் இந்த வீடுகள் தற்போது கட்டப்பட்டு வழங்கப்பட உள்ளதாகவும் இதனால் பொதுமக்கள் அங்கு வசிக்கக்கூடிய மக்கள் அனைவரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும் தமிழ்நாடு அரசு தற்போது இதன் மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஸ்டாலின்.